வணக்கங்க. இன்றைக்கி நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி பார்ப்போம். இப்போ நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஒரு சேவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கோழி வளர்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் சேவல் இருக்குது, கோழிங்க இருக்குது. இப்போ இதில் நாட்டுக்கோழின்றதுக்கும் இப்போ ஹைப்ரிட் கோழிக்கும் வித்தியாசம் என்னென்னா, இப்போ நாட்டுக்கோழியில் அந்த கலர் பார்த்திங்கன்னா தெரியும். இந்த கலர் எவ்வளோ கலர் வந்து அதிகமாக இருக்குதோ அந்த கலர் வந்து இப்போ இந்த சேவலில் பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகமாக இருக்குது கலர். இப்போ எவ்வளோ கலர் அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி தன்மை வந்து அதிகம். இந்த நாட்டுக்கோழிக்கு தீவனம்னு வந்து அரிசி போடலாம், சோளம் போடலாம், கம்பு போடலாம். இப்போ போன வீடியோவில் நான் வந்து சோளத்தை பற்றி பேசியிருந்தேன். இப்போ அந்த சோளத்தை அப்படியே இதுக்கு தீவனமாக பயன்படுத்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சோளம் தான் சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு சேவலுக்கு வந்து 8 கோழி வைக்கலாங்க. அப்படி வைக்கல என்னென்னா உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு 6,000 ரூபா வருமானம் கிடைக்கும். ஒரு சேவல் 8 கோழினா மாதத்துக்கு 6,000 ரூபா வருமானம் கிடைக்கும். பெரிய வருமானம் இல்லைன்னாலும் விவசாயிங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆடு, மாடு, கோழி இதில் வந்து வருமானம் சிறுக சிறுக வந்துகிட்டே இருக்குங்க. அதுக்காக தான் கோழி வளர்க்குறது. வீட்டு தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம். வெளியில் வந்து வீட்லேயும் வாங்கிட்டு போயிடுவாங்க. வேணுங்கிற அளவு வந்து தேவை இருக்குதுன்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு முட்டையிலேருந்து கோழி வருதுன்னா, ஒரு முட்டையிலேருந்து கோழி ஒரு 6 மாதம் ஆகணும். 6 மாதம் வரையில் மறுபடியும் அது முட்டையாக நம்மளுக்கு பயன் கிடைக்கும். கோழியிலேருந்து முட்டை, மறுபடியும் முட்டையிலேருந்து கோழி, ஒரு சுழற்சி தான். 6 மாதம் கரெக்டாக. ஒரு கோழி வந்து 12லேருந்து 13 முட்டை நம்ம அடை கூட்டலாம் ஒரு கோழிக்கு. அப்படி அடை கூட்டையில் வந்து 13 முட்டை வைக்கிறோம் அப்படின்னா 11 முட்டை வந்து நம்மளுக்கு பொரிக்குங்க. பொரிக்கிறதுக்கு வந்து 18லேருந்து 21 நாள் வந்து டைம். அது கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். அடை கூட்டி வைக்கையில் அதுக்கு தேவையான தண்ணி, உணவெல்லாம் பக்கத்துலேயே வச்சிடணும். ஏன்னா அடையில் படுத்துருச்சுன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் அது இறக்கி வெளியில் வரும். அப்படி வரையில் அதை நல்லா நம்ம தெளிவாக பார்த்துக்கணும். இப்போ இந்த கோழி வளர்க்குறது வந்து மேய்ச்சல் முறையில் தான் நாட்டுக்கோழியெல்லாம் வளர்க்கணும். அதுதான் ரொம்ப நல்லது, நாட்டுக்கோழிக்கு நல்லது. அதை உணவாக பயன்படுத்துகிற நம்மளுக்கு நல்லது. இப்படி இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. எதனாலன்னா இப்போ கோழிக்கு ஒரு 6 மாதம் ஆகும். இப்போ முட்டை பொரிச்சதுலேருந்து அது பெருசாகிறதுக்கு 6 மாதம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா காக்கா இருக்குது. இப்போ அந்த காக்கா வர்றதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோழியோட அந்த குஞ்சுங்களை எடுக்கிறதுக்கு தான். இப்போ அந்த காக்கா கிட்டேருந்து அந்த கோழி குஞ்சுங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த மரம் மாதிரி உருவாக்கிட்டோம்னா கோழிங்க வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆபத்து வரையில் என்ன பண்ணணும்னா அந்த மரத்து நிழலுக்கு போயிடும். அந்த மரத்து கூடு மாதிரி இருக்கிற மரங்க, செடிங்க, இப்போ பூச்செடியெல்லாம் நிறையா வளர்க்குறோம் அப்படின்னா அந்த பூச்செடிங்களுக்குள்ளே போய் என்னென்னா தன்னை பாதுகாத்துக்கும். நாட்டுக்கோழிக்கும் மற்ற ஹைப்ரிட் கோழிக்கும் உள்ள வித்தியாசம், நல்லா பாதுகாக்கிற தன்மை அதிகம் நாட்டுக்கோழிக்கு. எப்படி நான் முன்னே நாட்டு மாடு பற்றி பேசணுன்னா அதே மாதிரி தான் நாட்டுக்கோழியும். இப்போ நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னாவே கோழி உங்களை பார்க்க வரும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து உங்களை பார்க்க வந்துடும். அது எதுக்குன்னா ஒரு பாதுகாப்புக்காகவும், அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவும். உங்களை இதை நாட்டு மாடு வளர்த்துற மாதிரி நாட்டுக்கோழியும் வளர்த்தலாம். உங்களை பார்க்க வரையில் அதுக்கு சிறு சிறு தானியங்களெல்லாம் இந்த மாதிரி போடலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மெயினான உணவு வந்து பார்த்திங்கன்னா பூச்சிங்க, கரையானுங்க, அந்த மாதிரி தான். இப்போ கரையான் உற்பத்தி எப்படி பண்ணுறதுன்னா, இந்த மாதிரி மரம்லாம் அதிகமாக இருக்கையில் மரம் அதிகமாக இருந்தால் தானாகவே கரையான் உருவாக ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தென்னை மட்டையெல்லாம் இருக்குது அப்படின்னா அது மரத்துக்கடியிலேயே விட்டுட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒருக்கா கரையான் உற்பத்தி பெருகிடும். அப்படி உற்பத்தி பெருகையில் அது வந்து இதுக்கு நல்ல உணவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, தண்ணியும் தெளித்து விட்டுறலாம். மட்டையில் தெளித்து விட்டோம்னா கரையான் நிறையா உற்பத்தி ஆகையில் அதுக்கு உணவாக மாறிடும். அப்புறம் வீட்டில் வேஸ்ட் ஆகிறதெல்லாம் இந்த மாதிரி போட்டுடலாம். வீட்டில் என்னென்ன வேஸ்ட் ஆகுதோ எல்லாமே வந்து என்ன பண்ணிடலாங்க, மாட்டுக்கு, கோழிக்கு எல்லாம் உணவாக கொடுத்துடலாம். மெயினாக கோழிக்கு என்ன வேஸ்ட் ஆனாலும் அதை அப்படியே வந்து போட்டோம்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், சோளம் சாப்பிடுது, வீட்டில் வேஸ்ட்டான தேங்காய், இந்த மாதிரி எல்லாமே சாப்பிடுது. மெயினாக வந்து விவசாயத்தில் கழிவுகளே கிடையாது. இப்போ கழிவுகள் எல்லாமே என்னங்க, சுழற்சி முறை தான். ஒன்றுக்கு ஒன்று உணவாக மாறிடும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதெல்லாம் ஒரு கூடு மாதிரி. இப்போ இந்த கூட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு. இப்போ அது அந்த கூட்டுக்குள்ளே அடைஞ்சு தன்னை தானே பாதுகாத்துக்குதுங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த மரத்துக்கடியிலையும் வந்து பாருங்கள், ஒரு தாய்க்கோழி கூட கோழி குஞ்சுங்கள்லாம் இருக்குது. அந்த கூட்டுக்குள்ளேயே போய் அது தன்னைத்தானே பாதுகாத்துக்குது. ஒரு இயற்கை, ஒரு அழகான இயற்கை.